இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்க நாம் யாவரும் தேவனாகிய கர்த்தரை கண்களை மூடி இந்த ஆராதனை முழுவதுமாக தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஒருமனதாக ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நேசிக்கிற நல்ல தகப்பனே, கொடுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட உம்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற எங்களை தேவனாகிய கர்த்தர் ஒரு விஷயாய் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. எங்களுடைய குற்றம் குறைகள், எங்களுடைய பாவங்கள், தேவனுக்கு விரோதமாக தேவன் அருவருக்கத்தக்க காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசையாய் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஒரு விசையாய் கழுவும் தகப்பனே. உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையும் தகுதியையும் எங்களுக்கு நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய ஆளுகை கடந்து வருவதாக, ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இருதய பலகைகளை நாங்கள் எழுதி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வராத ஆத்துமாக்களை தேவனாக கர்த்தர் துரிதமாக நீர் அழைத்து வருவீராக. எல்லா ஆண்டவரே அப்பா கர்த்தாவை தடைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. மின்சார தடங்கள் வராதபடி ஆண்டவரே, தொந்தரவுகள் எந்த காரியங்களிலும் வராதபடி, தடைகள் ஒன்றும் வராதபடி பரிசுத்த ஆவியார் நேர்வழியாக எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. செய்யப்பட பெரிதான கிருபைக்காக நன்றி. முத ஆண்டவரே, உடைய ஊழியரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அவர் பேசும் பொழுது தேவனாக கர்த்தர் அவரை மறைத்து உடைய வார்த்தைகள் வெளிப்படுவதாக ராஜா. செய்யப்பட கிருபைக்காக நன்றி. ஒரு விஷயம் இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுத்த இந்த வாலிபர்களுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. அப்படியாக ஆண்டவரே அப்போ ஒரு வேகத்தை உத்வேகத்தோடு உம்முடைய ஊழியத்திலே செயல்பட அப்பா, உம்முடைய காரியங்களிலே ஆண்டவரே வைராக்கியமாக இருக்கிற பிள்ளைகளாய் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரங்களாய் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தின் மாயமான காரியங்களில் ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் இருதயம் சிக்கிக்கொள்ளாதபடி தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தையிலே அவர்களை நடத்தி செல்லும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே தகப்பனே, இனி அநேக வாலிபர்கள் உம்மை அறியாமல் வெளியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் பக்கம் ஆண்டவரே திருப்பக்கூடிய அபிஷேகத்தினால் எங்கள் வாலிப பிள்ளைகளை நீர் நிரப்பி ஆண்டவரே அப்பா நீர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. செய்யப்பட பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி. நீரே மகிமைப்படுவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதும் இல்லை.
உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் லேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் லேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஆமேன். அவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமேன். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கிறேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கிறேன். கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே, கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே, கிருபையால் மாத்திரமே
முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே, உறவுகளை ஒதுக்கிடவே, மாம்சத்தின் இச்சை வெறித்திடவே, மாறாத இயேசுவை பற்றிடவே. உலகத்தின் சிநேகம் தள்ளிடவே, உறவுகளை ஒதுக்கிடவே, மாம்சத்தின் இச்சை வெறுத்திடவே, மாறாத இயேசுவை பற்றிடவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே. கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. பாவம் என்னை மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே. மேற்கொள்ளாதே, பாரம் என்னை தொடர்ந்திடாதே. பாலான பிசாசும் ஓடிடுமே, பாரினில் நானும் வெற்றி பெறவே. தோல்வியே இல்லையே, தேவானே அடைக்கலமே. தோல்வியே இல்லையே, தேவனே அடைக்கலமே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே. கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. இயேசுவின் அன்பினை கொண்டாடவே, இன்பரி நேசம் நாடிடவே. இயேசுவின் அன்பினை கொண்டாடவே, இன்பரின் நேசம் நாடிடவே, இழந்தவைகளை திரும்ப பெற்றிடவே, தொலைந்தவர்களை தேடிடவே. போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே, போதுமே என்றுமே போராடி மேற்கொள்ளவே. கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றேன் நானே.
செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. சொல்லுவோம், நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே, முன்னேறி செல்லவே, முற்றிலும் ஜெயம் பெறவே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கிருபையால் மாத்திரமே ஜீவிக்கின்றே நானே, கிருபையால் மாத்திரமே முன்னேறி செல்கின்றேனே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. நன்றியே இயேசுவே, நன்றி பலி உமக்கே. தோல்வியே இல்லையே தேவனே அடைக்கலமே, தோல்வியே இல்லையே தேவனே அடைக்கலமே. கரங்களை தட்டி, தோல்வியே இல்லையே. ஆமென். ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். ஆமென். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்றேன் என்று சொன்னவர். ஆமென். இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கும் பயப்படேன். அவரே எனது வாழ்வின் பெலனானார், அவரே எனது வாழ்வின் பெலனானார். யாருக்கும் அஞ்சிடேன், அல்லேலூயா, யாருக்கும் அஞ்சிடேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான். கேட்டு வரும் நாளில் கூடார மறைவினில் ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கேடு வரும் நாளில் கூடார மறைவினிலே ஒளித்து வைத்திடுவார். கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார், கண்மலையின் மேல் உயர்த்தி நிறுத்திடுவார். கலக்கம் எனக்கில்லை, அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை.
நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நம்ம யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன், கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது வேலன் பெற்றிடுவே, அல்லேலூயா, புது வேலன் பெற்றிடுவே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லுவோம், அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா பேரின்பமே, அல்லேலூயா ஆனந்தமே,
அல்லேலூயா பேரின்பமே துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தாவீதை போல துதிக்கு பாத்திரர கர்த்தரை நோக்கி ஆமென் நம்ம துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை இம்மட்டுமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறேன் வாழ்க்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாம் செய்ய உம்மாலே கூடும் ஆண்டவரே. நீ சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே வண்ணந்தரத்தை ஆண்டவரே வயல் நிலைமை மாற்றுகிற ஆண்டவர் ஆண்டவரே. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை எக்காலத்தில் துதிக்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவரே தருவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஆமென். அவர் சகலத்தையும் அவர் காப்பவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே. சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா 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 ஆமென். மனபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வனபூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம். விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா 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 ஆமென். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லையே. துதிகானம் துணித்து மகிழ்வான். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லையே. துதிகானம் தொனித்து மகிழ்வாய்
கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினி தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர் தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. இயேசு நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. தகப்பனே, எங்கள் கரங்களை பிடித்து நீ நடத்துவீராக. ஆண்டவர், ஒவ்வொரு நாள் ஆண்டவரே உம்முடைய சமூகங்களை நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாக கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 119ஆம் சங்கீதம், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே பக்கம் எண் 747, வசனங்கள் 65 முதல் 80 வரை வசனம் பிரதி வசனமாக நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. சேர்ந்து வாசிக்கலாம். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கடவது. கர்த்தர் கொடுத்த நல்ல வேத பகுதிக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். சபைக்குரிய அறிவிப்புகள்.
இன்று டிவிஷன் லீடர்ஸ் மற்றும் கேர்சல் லீடர்ஸ் மீட்டிங் நடைபெறாது என்பதை நாங்கள் அறிவிக்கிறோம். இன்று மாலை ஏற்கனவே அறிவித்தது போல மாலை 5 மணிக்கு நம் சபைக்கென்று வாங்கிய இடத்தில் ஜெபம் நடைபெற இருக்கின்றன. சபையார் யாவரும் தவறாமல் அங்கே வந்து அந்த நடைபெற இருக்கிறதான ஜெபத்திலே பங்கு பெறும்படியாக உங்களை அன்பாக நாங்கள் கேட்கிறோம். வருகிற 12ஆம் தேதி புதன்கிழமை அன்று இரவு 7:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய கூடுகையானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. சபையில் இருக்கிற திருமணமான ஆண்கள் அனைவரும் வருகிற 12ஆம் தேதி புதன்கிழமை நீங்கள் நடைபெற இருக்கிறதான அந்த ஆண்கள் ஐக்கிய கூடுகையிலே பங்கு பெறும்படியாக அன்பாக நாங்கள் அழைக்கிறோம். தெபோரால் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக வருகிற செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆகிய 3 நாட்களும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை உபவாச ஜெபமானது சபையிலே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. பெண்கள் யாவரும் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்பாக நாங்கள் அறிவுறுத்துகிறோம். சனிக்கிழமை தோறும் நம்ம சபையிலே ஆயத்த ஜெபமும் உபவாச ஜெபமும் நடைபெற்று வருகின்றன. விசுவாசிகள் தவறாமல் பங்கு பெறும்படியாக கேட்கிறோம். இந்த மாதம் ஏற்கனவே அறிவித்தது போல வேத வினா போட்டியானது நடைபெற இருக்கின்றன. இதற்கான வேத பகுதி ரோமர் புஸ்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். விசுவாசிகள் நீங்கள் ஆயத்தப்படும்படி அன்பாக கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அநேகர் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி சுகாசினி மற்றும் மணிகண்டன் தம்பதியார் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் கணவர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கடந்த மாதம் நடந்த உபவாச ஜெபத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு கடந்த வாரம் ஞானஸ்நானம் எடுக்க தேவன் கிருபை செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரர் ஜெபராஜ் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருடமாக ஒரு சபைக்கு சென்று கொண்டிருந்தேன். சபைக்கு சென்றாலும் வசனம் கேட்கக்கூடாதபடிக்கு தூங்கிக் கொண்டே இருப்பேன். மன அழுத்தமும் இருந்தது. இப்பொழுது 3 மாத காலமாக இந்த சமாதான அசம்பிளி சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது எனக்கு தூக்கத்தின் ஆவியும் மன அழுத்தமும் இல்லை. விடுதலை கொடுத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி சங்கீதா அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய மகள் ஜான்சி ராணியின் வளகாப்பு விழா கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நேர்த்தியாக நடக்கவும் அதன் தேவைகள் சந்திக்கப்படவும் கடனே இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை நடத்தவும் தேவன் உதவி செய்தார். அற்புதம் செய்த தேவனுக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபித்த போதகரமாவுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக சகோதரி கஸ்தூரி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். நான் டிப்ளமோ மாண்டசரி கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று அநேக தடைகள் இருந்தது. இதை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அந்த கோர்ஸ் படிக்கவும் அதில் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணவும் தேவனாக கர்த்தர் கிருபை செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் கோபி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். என்னுடைய மனைவிக்கு வளைகாப்பு விழா நடத்த தேவனாக கர்த்தர் கிருபை செய்தார். உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். மற்றும் செபித்த சபையாருக்கும் நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர் சாலமோன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை நான் வாசிக்கிறேன். நாங்கள் வாகனம் ஒன்று வாங்க வேண்டும் என்று சபையில் சொல்லி ஜெபித்தேன். தற்போது கண்டெய்னர் வாகனம் வாங்கும்படி தேவன் உதவி செய்தார். வாகனம் வாங்க உதவி செய்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சகோதரி செல்வி அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். சாட்சியை வாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வசனத்தின்படி மகளுக்கு வேலையில் உயர்வை கொடுத்து கனடா தேசத்திற்கு செல்ல தேவன் கிருபை பாராட்டினால் சில பேப்பர்ஸ் லேட்டான சூழ்நிலையில் 5000 ஸ்தோத்திர பலி செலுத்தினேன். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பேன் என்ற வசனத்தின்படி மகள் பத்திரமாக கனடா தேசத்திற்கு சென்று வேலையில் அமர தேவன் கிருபை பாராட்டினார். கிருபை செய்த தேவனுக்கு நன்றி. எங்களுக்காக ஜெபித்த பாஸ்டர் மற்றும் பாஸ்டர்மாவுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி நானும் என்னுடைய மகனும் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது மகனை வண்டியை திருப்ப முடியாமல் நானும் மகனும் கீழே விழுந்து விட்டோம். எங்கள் மேல் வாகனம் கீழே விழுந்து விட்டது. நான் விழும் பொழுது ஏசப்பா என்று நான் தேவனை நோக்கி கூப்பிட்டேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்புவிப்பேன் என்ற வசனத்தின்படி அந்த நேரத்தில் ஒரு வண்டியும் வராமல் தேவனாக கர்த்தர் எங்கள் ஜீவனை பாதுகாத்தார். ஜீவனை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி என்று சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்களை வரவேற்கிறோம். இன்றுதான் இந்த ஆலயத்திற்கு சபைக்கு முதலாக நான் வந்திருக்கிறேன் என்று இருப்பீர்களானால் இருக்கும் இடத்திலே எழுந்து நில்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சர்ச்சுக்கு நான் வந்திருக்கிறேன். நாம் இருக்கிற இடத்துல யாவரும் எழுந்து நிற்கலாம். கரங்களிலே காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். பாடல் ஒன்று பாடுபடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நாம் செலுத்தும்படியாக அன்பாக நாங்கள் கேட்கிறோம். கண்களை மூடி சபையார் யாவரும் இந்த காணிக்கைக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம்.
எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த கொடுத்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவனாக கர்த்தர் நீர் கொடுத்த ஆண்டவரே அப்பா இந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி. நீர் ஆசீர்வதித்த இந்த வருமானத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தில் உமக்கு கரம் கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. இதோ உமது பண்டக சாலைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த காணிக்கை மற்றும் இந்த சமூகங்களை தேவனாக கர்த்தர் நிறைவாய் தொட்டு ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு தேவனாக கர்த்தர் எங்களை இன்னும் ஆண்டவரே எங்கள் தொழில் வியாபாரத்தில் பெருக்கத்தை காண தேவனாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. வருகிற வருமானத்தை தேவனாக கர்த்தர் பல மடங்கு அதிகப்படுத்தி கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன நமது வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். அதன்படி கீழ்ப்படிந்து நாங்கள் வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்கள் ஜீவன் உள்ளவரை நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் தேவனாக கர்த்தர் மாற்றி தருங்க. ஆண்டவரே, சமாதானமாய் வாழ உதவி செய்யும்படி செபிக்கிறோம் தகப்பனே. எதெல்லாம் குறைவுகளாக இருக்கிறோமோ அதையெல்லாம் தேவனாக கர்த்தர் நிறைவாய் மாற்றி தருவீராக. செய்யப்படுற பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதை மாண்பீரே. மாறிடாய மானேசரே, மாறாதவர் அன்பின் நாளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதை மாண்பீரே. இயேசுவின் மகாண்பீரே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகாண்பீரே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினான் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினான் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகாண்பீரே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகாண்பீரே, அதனாலும் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. Praise the Lord. Hallelujah. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்ம மீடியா டிபார்ட்மெண்ட்டுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எத்தனை பேர் யூடியூப் பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம சர்ச் மக்கள் நிறையா பேர் பார்க்குறது இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் கடந்த ப்ரேயர்லலாம் நான் கேட்டப்ப என்ன உண்மையாக அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்க்குறது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் வெளியிருந்து யாரோ பார்க்குறாங்க. நாடு இந்த ஜனவரியிலேருந்து இந்த ரொம்ப நான் கீனாக அப்சர்வ் பண்ணேன். இதில் பார்த்த ஆடியோ இங்கே ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. பரவாயில்ல. நான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா யாராவது கேட்டிருக்கிறீங்களா? நம்ம யூடியூப் சேனலில் இந்த பேரில் தான் இருக்குது. எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க?
பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்கள் பகுதியில் கர்த்தர் நல்லவர், உண்மை உள்ளவன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த சேனலில் பார்த்தா ஆடியோ ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதை குறித்து நம்ம ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவர் நல்ல நம்ம கொடுத்த மீடியா டீமுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பரவாயில்ல, இவ்வளோ சத்தமாக நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க. சுதர்சனுக்காக, ஹரீஷ்காக, நவீனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நம்ம அந்த கொரோனா டைமில் ஸ்டார்ட் பண்ணோம், தொடர்ந்து ஆண்டவர் இதுவரை நடத்தி வருகிறார். இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆடியோலாம் நல்ல கிளாரிட்டியாக வேணும்னா நிறைய செலவாகும், பல லட்சங்கள் சாஃப்ட்வேர் அதெல்லாம் யூஸ் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் நல்ல ஹரீஷ்க்கும் அவங்க டீமுக்கும் நல்ல ஒரு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து ரொம்ப கம்மி செலவில் 3500 ரூபாய்க்கு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி அவங்க சாஃப்ட்வேரெல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி அவர்கள் நல்ல இன்னிலேருந்து குவாலிட்டியாக ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆராதனையில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு விஷயம், மீடியா டீமில் இருக்கவங்களாம் எழுந்துச்சு நிற்பாங்க. நம்ம எல்லோரும் கரங்களை நீட்டி அவர்களுக்காகவும் மீடியா ஊழியத்திற்காகவும், இன்னும் டீனேஜில் ஒரு சில பிள்ளைகள் அவர்களும், நீங்கள் யாரெல்லாம் இதில் நல்லா எனக்கு எடிட் பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். வர கரங்களை உயர்த்தி இந்த பொருட்களுக்காகவும் அருமையான ஹல்லேலூயா கர்த்தருடைய வேலையை செய்கிற இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை இன்னும் அதிகமாக கொடுத்து கர்த்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தில் கர்த்தருடைய நிலைநிறுத்தி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த எல்லா காரியத்தையும் உடைய நாமத்தின் மேன்மைக்காக மாத்திரம் நாங்கள் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராங்க. இந்த யூடியூப்ல ஆண்டவரை கொடுத்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அநேகர் இதன் மூலமாக பயன்பட லட்சங்களுக்கு பயனுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவீராக. இதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் இந்த பிள்ளைகள் மேலே நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருட்களை வாங்கியிருக்க பொருட்கள் பழுதடையாமல் இருக்க தேவன் உதவி செய்வீராக. உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன். நல்லா இன்னும் ஒரு முறை கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யூடியூப் மூலியமா காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எப்படியாவது ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு நாம் இந்த காரியங்களை செய்கிறோம். உங்களுக்கு எதுவுமே பேச தெரியாது, எப்படி ஆண்டவரை பற்றி சொல்ல தெரியாதுன்னு சொன்னால் நம்ம ஷார்ட்ஸ், நம்ம சேனலில் இருக்கிற சில வீடியோக்கள் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். அல்லேலூயா. அப்படி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாது, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறேன், பார்க்க தெரியாதுன்னு இருக்கிறவங்க எந்திரிச்சு நின்று இவர்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார். அல்லேலூயா. இந்த பொருட்களை எல்லாம் வாங்குவதற்கு ஆண்டவர் கிருபைகளையும் பண உதவிகளையும் தேவன் தந்தார். ஆமென். கடந்த ஆண்டில் 2024 கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். பரவாயில்ல, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமே. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் அநேக பொருட்களை வாங்குவதற்கு நம்ம நல்ல சாட்சிகளை கேட்டோம். அநேகர் வாகனங்களை வாங்கவும் பல காரியங்களையும் கர்த்தர் உதவி செய்தார். நல்ல பேபி ஷவர், வளைகாப்பு ஃபங்க்ஷன், ஒரே வாரத்தில் 2 ஃபங்க்ஷனை ஆண்டவர் செய்வதற்கு உதவி செய்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமே. சபைக்கென்று நம்ம சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தோம். நம்முடைய கரங்களில் பணம் இல்லை, இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நமக்கு நல்ல சிட்டி லிமிட்லேயே ஒரு நல்ல ஒரு 5000 சதுரடியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பரவாயில்ல. அல்லேலூயா. ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். நம்மால் முடியாதது தான். ஆமே. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்கள் அநேகர் தியாகமாக நீங்கள் கொடுத்து நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நிலத்தை வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆமேன். சில நேரங்களில் பார்க்கும்போது இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு, வளைகாப்பு, திருமணம், ரிசப்ஷன், வரவேற்புக்கெல்லாம் எங்கெங்கேயோ நம்முடைய பிள்ளைகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சீக்கிரமாக ஆண்டவருக்கு சித்தமான 2025 நம்ம சபை வளாகத்தை நாம் கட்ட ஆரம்பிக்க போகிறோம். அங்கே நல்ல ஏர் கண்டிஷன் உள்ள நல்ல ஒரு ரிசப்ஷன் ஹால், மல்டிபர்பஸ் ஹாலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா.
உங்கள் பிள்ளைகள் சண்டே ஸ்கூலில் டீனேஜில் இருப்பாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் தான் அதிகமாக கொடுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு மண்டப செலவில் இனிமேட்டு இருக்காது. எல்லாம் மேலே நல்ல ஏர் கண்டிஷன் மண்டபம், கீழே பார்க்கிங்கில் எல்லாம் சாப்பாடு வசதி எல்லாவற்றையும் இனிமேல் நம்ம எங்கேயும் போய் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் அந்த இடத்துல நாம் செய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எவ்வளோ ஏறக்குறைய எப்படினாலும் ஒரு 1 கோடி ரூபாய் தேவை. ஆமென். அப்பாடா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனையோ லட்சத்துக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம். அப்பயும் பணம் இல்லை, இப்பயும் பணம் இல்லை. அல்லேலூயா. 1 கோடி ரூபாய் எங்கே இருக்குதுன்னா மேலே இருக்கிறது. அல்லேலூயா. சண்டே ஸ்கூலில் கிடையாது. அல்லேலூயா. மேலேன்னு உடனே பாஸ்டர் அங்கே ஏதோ பீரோவில் மறைச்சி வச்சிருக்காராட்டிருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பரலோகத்தின் கதவுகளை ஆண்டவர் திறப்பார். ஆமென். இது வரைக்கும் கடன் வாங்காமல் தான் எல்லாமே வாங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கீபோர்டு திடீர்னு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஒரே 2 குடும்பம் எப்படி 1 லட்ச ரூபா கீபோர்டு நான் எப்படி வாங்க போகிறோன்னு நினச்சேன். 2 பேர் சொன்னாங்க, பாஸ்டர் நாங்கள் 2 குடும்பம் சேர்ந்து இப்போ கீபோர்டு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதான் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களையும் கர்த்தரே தராரு. அல்லேலூயா. இந்த மிக்சர் வாங்கணும்னு நினச்சோம். கொயர் டீமில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு மிக்சரை வாங்கினாங்க. ஐ மீன் 40,000 ரூபான்னு நினைக்கிறேன். 40,000 அது 45,000 ரூபாய்க்கு மிக்சர் வாங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. திரும்ப கொயர் டீம் நல்லா ஜெபிக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ஒரு ஸ்பீக்கர் அது சன் ஆடியோஸ், அதுக்காக நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு ஸ்பீக்கர் ரிப்பேராக இருக்குது. இதெல்லாம் வாங்குவதற்கு ஆண்டவரே நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இது வரைக்கும் யார்கிட்டையும் போய் காசு கொடுங்க அப்படின்னு லெட்டர் போட்டோ மறைமுகமாகவோ ஓப்பனாகவோ எனக்கு காசு கொடுங்கன்னு யார்கிட்டையும் கேட்காம கர்த்தரே இந்த ஊழியத்தை நடத்தி வரார். எதுக்குன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அப்படி நடத்துவார் என்பதற்காக சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்திலும் கர்த்தர் அப்படி நம்ம நடத்துவார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த இந்த லேண்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே போய் நம்ம இது வரைக்கும் நிறைய பேர் இங்கே காசெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, அந்த லேண்டை நீங்கள் பார்க்கல, என்னதான் பண்ணாங்களோ தெரியலையே, காசு வாங்கினாங்க அப்படி யாரும் நினைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. வரமாட்டேங்க நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்களோ என்னமோ தெரியல. நீங்கள் எல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு சன்னியாசி கூண்டு பைபாஸ் செங்குந்தர் ஸ்கூல் பேக் சைடில் நமக்கு லேண்ட் இருக்குது. அந்த சைட்டில் நம்ம வந்து எல்லோரும் வரணும் தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறோம். வேறு எந்த ஸ்பெஷல் மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறது இல்லை. எல்லோரும் லீவ் அப்படின்றனால இன்றைக்கி 5 மணிக்கு வரப்போகிறோம். நைட்டில் வைக்க முடியாதுங்க, லைட் வசதியெலாம் கிடையாது. அதனால் 5 மணிக்கு வந்து எல்லோரும் சந்தோஷமாக ஆண்டவருக்கு ஒரு நன்றி ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் வர விரும்புகிறவர்கள் சொல்லக்கூடாது, கண்டிப்பாக எல்லாரும் வரணும். எல்லாம் வரவங்க ஒரு டிவிஷன் லீடர்கிட்ட பின்னாடி பேர் கொடுத்துட்டு போங்க. உங்களுக்காக ஒரு சின்ன டீ ஸ்நாக்ஸ் அங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அந்த 1ஆம் நம்பர் பஸ் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இல்லை புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு பஸ்ஸு வசதிகளையும் ஆண்டவர் செய்து கொடுத்துருக்கிறார். ஆமே. 1ஆம் நம்பர் பஸ் இல்லைன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. எப்படியாவது நீங்கள் எல்லோரும் அங்கே வரணும். ஆமேன். வந்து நம்ம எல்லாம் நன்றி சொல்ல போகிறோம். நமக்கு வாலண்டியர்ஸ் அங்கே இருப்பாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல சத்தமாக ஒரு ஆமேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. திருமணமான ஆண்கள் எல்லாம் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். என்னன்னா, இந்த வருஷத்தில் முதல் ஆண்கள் ஐக்கியத்துக்கு நம்ம கூட போகிறோம். ஸ்தோத்திரம். ஆமேன். ஃபைனான்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரில, அதனால் சாப்பாடு கிடையாது. அதனால் நமக்கு நல்ல ஸ்நாக்ஸ் இருக்கும், ஃபெல்லோஷிப் இருக்கும், ஆண்டுடைய வார்த்தை இருக்கும். நீங்கள் முதல் ஆண்கள் ஐக்கியத்தை மிஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கு ஆண்கள் ஐக்கியம்? வெள்ளிக்கிழமையா? புதன்கிழமை. ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை. பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக 3 நாள் ஜெபம், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளும் நடக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேசத்துக்காய் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு பேசும் என்று 2-3 வார்த்தைகளை சொல்லி பேசுங்க. ஆண்டவரே என்னோடு பேசுங்க. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் இருதயம் நல்ல நிலமாய் மாறுவதாக, நல்ல நிலமாய் மாறுவதாக. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாவதாக. Thank you Jesus. Hallelujah, hallelujah. நான்
நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாக வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கி. எல்லாரும் வாய்களை திறந்து, நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒடுங்கவில்லை, நோவாவை போல் நீதிமானும் இல்லை, ஆபிரகாமை போல் உம்மை நான் விசுவாசிக்கவில்லை அப்பா. தானியேலை போல நான் உம்மை வேண்டவில்லை. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானுமில்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நான் நானாக வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை அங்கீகரியும். ஜீவ பலியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த சபையை ஆவிக்குரிய குடும்பமாய் கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். எப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையோ, ஆனால் அது எல்லாம் ஒரே குடும்பம் தான். அப்பா அம்மா பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. அதே மாதிரி இந்த காலை நேரத்தில் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபையாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சபைனா ஜனங்களுடைய கூடுகை. இன்றைக்கு சபை என்பது ஏதோ ஒரு ஃபெலோஷிப்புக்கான ஒரு இடமா மட்டும் இல்லாமல், ஏதோ ஒரு டேபிள் டென்னிஸ் விளையாட போகிறாங்க, டோர்னமெண்ட்டுக்கு போகிறாங்க, 5-6 பேர் அங்கே வருவாங்க. அவங்க இஷ்டமாக இருக்கிறப்ப, ஃப்ரீயாக இருக்கப்போ வருவாங்க, விளையாடுவாங்க. அவங்க இன்றைக்கி வரலையா, பரவாயில்ல நம்ம விளையாடலாம் அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க விளையாண்டுட்டு, இல்லை ஜாலியாக டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பக்கத்தில் எல்லாம் பார்த்து பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் சபை அப்படி அல்ல. இது ஆவிக்குரிய இடம். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய குடும்பமாய் கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். இங்கே எல்லாருக்கும் பங்கு இருக்கிறது. ஆமென். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சபையில் இணைக்கப்படும் போது கர்த்தர் அவர்களை ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்காக இணைத்து விடுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்கள் எங்கேயோ பிறந்திருக்கலாம், எங்கேயோ வளர்ந்திருக்கலாம், எங்கேயோ படிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த சபையில் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நோக்கத்துக்கென்று வைத்திருக்கிறார். இல்லைன்னா நோக்கத்துக்குன்னு கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு குழந்தை பிறந்த உடனே, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒரு குழந்தையா பிறந்த உடனே ஆண்டவருக்கு சர்ப்ரைஸே கிடையாது. பர்த்டேலாம் கொஞ்சம் பேருக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க. பார்த்தா யோசிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்தோடனே ஆண்டவர் சர்ப்ரைஸே ஆக மாட்டார். ஓ திடீர்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சு, என்ன பண்ணலாம், ஒரு பிளானை போட்டு விடுவோம் அந்த குழந்தைக்கு. அப்படி இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்து நமக்காக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் போட்டுதான் உங்களை ஆண்டவர் இந்த பூமிக்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில பிறந்த எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால், இயேசுவின் சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபைக்கு அதை விட ஒரு பெரிய மேலான திட்டம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக கர்த்தர் நம்மை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஒரு பர்பஸ். அருமையான பவுலடிகள் 2 கொரிந்தியருக்கு எழுதும் போது 5ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் 248ஆம் பக்கம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா சொல்றோம். அல்லேலூயா சொல்றோம். ஆமென். ஏன்னு சொன்னா அல்லேலூயானா தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். இங்கே பவுல் சொல்லுகிறார், நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஒரு நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்ததுக்கு பல நோக்கங்கள் இருக்கலாம். இன்னைக்கு உங்க எல்லாரையும் கேட்டா உங்க வாழ்க்கையில் என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு சொந்த வீடு கட்டணும், ஒரு நல்ல வாகனத்தை வாங்கணும், என் பிள்ளைங்களை நல்லா என்ன பண்ணணும், நல்லா ஒரு செட்டில் பண்ணணும் லைஃபை. பல நோக்கங்கள் இருக்கலாம். அந்த நோக்கங்கள் தவறில்லை, அதெல்லாம் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்கு குறிக்கோளை கொடுத்திருந்தா அதை நோக்கி நாம் ஓடுவோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு முக்கியமான நோக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தான் பவுல் உணர்ந்தவராய் சொல்லுகிறார், நாம் கர்த்தருக்கு, அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல எண்ணங்கள், நோக்கங்கள் இருந்தாலும் எல்லாவற்றை பார்க்கிலும் என் வாழ்க்கையில் எனக்கு முதலும் முக்கியமான ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நான் அவருக்கு பிரியமானவனாய் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் அவருக்கு பிரியமானவனா இருக்கணும். ஆமென். நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு இங்கே வாசிக்கும் போது, நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும், கர்த்தர் நம்மை ஆவி ஆத்மா சரீரமாய் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். இது ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியா சொல்லணும்னா, பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் இல்லாமல் போனாலும், அதாவது நான் உயிரோடு இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கிறது, நான் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லது கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தலாம், ஆனா அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, பரலோகம். சரீரத்தில் குடியிருந்தாலும் இல்லாமல் போனாலும் பரலோகத்தில் போய் ஆண்டவருக்கு பிரியமா ஒரு வாழ்க்கை வாழலாம், நல்லது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க போய் வாழ்வதற்கல்ல, கர்த்தர் நம்ம இங்கேயே வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. சர்ச்சில் இன்னைக்கு அநேக சபையுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், நம்ம சர்ச்சில் நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது தப்பிச்சு போச்சு பரலோகம் போனா போதும், ஏதாவது ஒன்று பண்ணி கடைசியில் எப்படியாவது குட்டிக்காரனை அடித்து அதை இதை பண்ணி, ஆண்டவரே அல்லேலூயா. இங்கே தாத்தா எப்பயும் ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவார், அவங்க பாட்டியை பார்த்து, நீ எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடுற, உன் ட்ரெஸ் அப்படியே பிடிச்சிட்டாவது நான் பரலோகத்துக்குள்ளே வந்துடுறேன். அல்லேலூயா. யாராவது ஒரு 2 பேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணால் பரலோகத்துக்குள்ளே எப்படியாவது அங்கே போனால் போதும், அதெல்லாம் கிறிஸ்தவம். அல்லேலூயா. அதுக்கு கர்த்தர் நம்ம அழைக்கல, இங்கே நாம் அவரை பின்பற்றும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு வாழும்போது அவர் இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார். 33 வருஷம் தான் உயிரோடு இருக்க போறோம் என்பதை நன்றாய் அறிந்த ஆண்டவர், ஐயோ டைம் வேஸ்ட் ஆயிரும், 5 வயசுலேருந்து ஊழியம் பண்ணிடலாம், அப்படி இப்படிலாம் பண்ணாமல் அவருடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய 80% மேலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு மாதிரியாய் வாழ்ந்து காட்டினார். 33 வருஷம் தான் இருக்க போகிறோம், ஏன் 15லேருந்து ஊழியம் செய்யலாம், 5லேருந்து இல்லை, 30 வயது வரைக்கும் கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த குடும்பத்திலும்
உலக வேளையிலும் அவர் சாட்சியாய் வாழ்ந்தார். எங்க வாசிக்கிறோம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். 30 வருடம் ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்தவராய் அவர் ஞானஸ்தான் எடுத்து கரையில வரார். யோர்தான் கரையில் ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா அவங்க ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கணும், ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருக்கணும். இல்லை, ஆண்டவர் இதுவரைக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணல, ஒரு பிசாச துரத்தல் எதுவுமே பண்ணல. 30 ஆண்டுகள் அவருடைய நோக்கமெல்லாம் ஒன்றாயிருந்தது, என்னை அனுப்பினவருக்கு நான் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்ப்பது ஒன்றுதான். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அது அவருக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும். எப்படி அவருக்கு பிரியமாய் வாழ முடியும் என்று சொன்னால், அதற்காக தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேக அவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் இந்த புதிய ஏற்பாட்டின் சபை அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய உடன்படிக்கையை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்லும்போது சொன்னாரு, என்னுடைய சொந்த இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை உங்களுக்கு நான் தருகிறேன். ஆமென். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இருக்கிறது. பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. பழைய ஏற்பாடு பைபிளில் தான் இருக்குது, அது நமக்கு தேவை. பழைய ஏற்பாடை வாசிக்கணும். கடந்த வாரம் கூட பழைய ஏற்பாட்டில் இருந்தால் ஆவியானவர் நம்மோடு பேசினார். சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தை நம்ம பார்த்தோம். ஆனா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்த அந்த உடன்படிக்கை, அந்த கற்பனைகளை ஆண்டவர் இங்கே வாசிக்கிறோம். எபிரேயர்ல வாசிக்கும் போது எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாததிருந்தானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. முதல் உடன்படிக்கையில ஆண்டவர் மோசேயின் மூலமா நம்முடைய ஜனங்கள் இப்படிதான் வாழணும், அவங்க கொலை செய்யக்கூடாது, அவங்க இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது என்று பல காரியங்களை அவருடைய கற்பாலகையில் அவர் எழுதி கொடுக்கிறார். அந்த ஸ்டோன் டேப்லெட் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில், அதில் ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார், என் ஜனங்கள் இப்படி தான் வாழணும். அல்லேலூயா. அப்படி வாழணும் என்று நினைத்திருந்தாலும் அநேகரால் அதன்படி வாழ முடியவில்லை. அந்த முதல் ஆதாமில் தொடங்கி, அந்த முதல் ஆதாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் அவன் வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமை இழந்து போனான். ஆனால் இந்த 2ஆம் ஆதாமோ அப்படி அல்ல. அவருடைய 30 வருட வாழ்க்கையிலும் அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும், அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது இல்லை, ஏதோ கம்யூனியன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டாங்களே, இந்த வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்போம். அப்படி இல்லை. 365 நாளும் வாரத்தில் 7 நாட்களிலும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில முக்கியமா இருக்குதா? ஆமேன். அதுதான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த நியமனங்கள் வேற. ஒரு பலி செலுத்த வரும்பொழுது அவர்கள் எப்படி வரணும், என்ன ட்ரெஸ் போடணும், எந்த அளவில் இருக்கணும், அவங்க 12 கற்கள் வைத்திருக்கணும், வெள்ளை அங்கி இருக்கணும், இடுப்பில் அவங்க இந்த கயிறுகளை கட்டி இருக்கணும், என்னென்னமோ காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் வெளிப்படையானது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் சபைக்கு சொல்லுகிறார், கர்த்தர் வெளிப்பிரகாரத்தை அல்ல, உங்கள் உட்பிரகாரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு சொன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க, வெளியே பார்க்கும்போது 4 பேர் முன்னாடி நான் ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கணும். அதல்ல பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, உங்கள் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்னைக்கு பரிசேயர், வேத பாரகர், அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்று அவர்களை கூப்பிடுகிறார். இன்னும் ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பரலோகம் போகணும்னா இந்த பரிசேயர், வேத பாரகர் இவர்களை விட உங்களுடைய நீதி சற்றாகிலும் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் அந்த பரிசேயர் அவங்க எல்லாம் ரொம்ப வஸ்ட், எல்லாம் மோசம்னு சொல்ல, அவங்க கிட்ட 2 முக்கியமான நல்ல காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 23
23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த பரிசேயரை குறித்து அவர் சொல்லும்போது, வேத பாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசேயர் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுடைய டாக்டரின் ரொம்ப கரெக்டா இருக்கு, அவங்க மோசேயின் பிரமாணத்தை கற்று தேர்ந்தவங்களா இருக்காங்க, வசனம்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனமே தெரிய மாட்டேங்குது. ஆனா பரிசேயருக்கு நல்ல வசனம்லாம் நல்லா தெரியுது, டாக்டரின்லாம் கரெக்டா இருக்குது. அடுத்தது 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதே அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 25 வாசிக்கிறோம். மாயக்காரரே, வேதப்பாரரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க எக்ஸ்டர்னல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்றீங்க. ஒயிட் ட்ரெஸ் நான் தான் போட்டிருக்கிறேன், வெள்ளை ட்ரெஸ் போடுறோம், அது பண்றோம், இது பண்றோம், ஐயோ செருப்பு போடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்த மாதிரி வெளிப்பிரகாரமாய் பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. இந்த புதிய உடன்படிக்கையின் சபையில இணைந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உள்ளாரே பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் பார்க்காதவைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க தனிமையா இருக்கும் பொழுது, யாரும் உங்க பக்கத்தில் இல்லாதப்ப, நம்ம சர்ச் ஆளுங்க யாரும் இல்லை, ஊழியக்காரங்க பார்க்கல, அவங்க இவங்க பார்க்கலன்னு சொல்ற ஒரு தனிமையான நேரத்தில் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள்? மற்றவர்களை பார்க்கும்போது நீங்க வெளியில எப்படி ஸ்தோத்திரம் சொல்றீங்க? நல்லா கையெடுத்து ஸ்தோத்திரம் சொல்றீங்களா, குமிஞ்சு ஸ்தோத்திரம்? அதை பார்க்க மாட்டாரு. உங்க இருதயத்துக்குள்ள இவங்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. பணத்தை குறித்ததான உங்களுடைய நோக்கம் என்னவென்று ஆண்டவர் பார்க்கிறார். பண ஆசை இல்லாததை போல வெளியிலே தோற்றம் காண்பிப்பது ரொம்ப 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 ஈஸி. அல்லேலூயா. பணத்தை குறித்ததான உங்களுடைய எண்ணம் என்ன, ஆண்டவருடைய காரியங்களை குறித்ததான உங்களுடைய எண்ணம் என்ன என்பதை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். உங்கள் உள்ளந்திரியங்களை கர்த்தர் பார்க்கிறார்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, வசனம் சொல்லுகிறது ஆராய்ந்து அறிகிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன தங்கம் ஒரு மண்ணில் கலந்துருச்சுன்னா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஒவ்வொன்றா பார்ப்பாங்க. ஆராய்ந்து பார்க்கறதுனா அதுதான். ஆண்டவர் எப்படி பார்க்குறாரா நம்ம இருதயத்தை? எப்போ பார்க்குறாரா? இந்த 2வது ஆராதனைக்கு வந்து இந்த கம்யூனியனுக்கு முன்னாடி கல்வாரி அன்பைன்னு பாட ஆரம்பித்த உடனே அநேகருடைய முகத்தை பார்த்தா டைரக்ட் டிக்கெட்டு பரலோகத்துக்கு. இன்னைக்கு இல்லை, பயந்துராதீங்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எல்லாம் பார்த்து நான் ஏமாறலாம். ஆண்டவரே ஒரு நாள் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை எல்லாரும் சொல்லுங்க, எப்படி பார்ப்பறாரா? எல்லாரும் சொல்றீங்களா? இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாத, கொலை பண்ணாத. இது பழைய ஏற்பாடு. ஆமென். இல்லை, இது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுல கொலை செய்யாமல் இருந்தாலே போதும், திருடாமல் இருந்தாலே போதும். இன்னைக்கு நிறைய பேருன்னா புதிய உடன்படிக்கை வந்துட்டோம், நம்ம சர்ச்சில் நிறையா புதிய உடன்படிக்கையை பற்றி பேசுறதுனால பழைய உடன்படிக்கையை பல பேர் செய்யறதில்லை. பழைய உடன்படிக்கையோட மேலே ஒரு ஸ்டெப் ஆண்டவர் எல்லாத்தையும் உயர்த்தி சொல்றாரு புதிய உடன்படிக்கையில். ஏன் கொலை வருதுன்னா ஆண்டவர் சொல்றாரு அதோட ரூட் என்ன? கோபம். ஆண்டவர் சொல்றாரு நீ கோபப்படாமல் இருன்றாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20, 21, 27. ஏன் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களை வாசியுங்கள். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை மிகவும் தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுத்தோம். 3 அதிகாரம் இந்த புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சின்ன பகுதியிலையும் 3 அதிகாரத்தை மறுபடியும் லூக்காவில் ஆண்டவர் தெளிவா ஆண்டவர் எவ்வளோ முக்கியம், வாழ்க்கை எத்தனை முக்கியம்னு சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கும் பல சபைகள், பல விசுவாசிகள் தங்களுடைய வெளி காரியங்களை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பிரச்சனை என்ன தெரியுமா? விசுவாசிங்க இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ஒன்று ஆண்டவருடைய வேலையை செய்கிறார்கள், இல்லை என்றால் பிசாசுடைய வேலையை செய்கிறாங்க. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு?
புரிஞ்சவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருச்சா? அல்லேலூயா. ஒன்று, ஆண்டவருடைய வேலை நியாயம் தீர்க்கிறது. இவன் எதுக்கு இப்படி ட்ரெஸ் போடுறான், இவன் ஒயிட் ட்ரெஸ் போடலையே, இவன் அப்படி பண்ணியிருக்கானே, இப்படி பண்ணியிருக்கானே. ஜட்ஜ் பண்ணுறது, நியாயம் தீர்க்கிறது கர்த்தருடைய வேலை. அல்லேலூயா. உங்களை கர்த்தருக்கு ஈக்குவலாக போய் நீங்கள் வேற யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இன்னொன்று, பிசாசுடைய வேலைன்னா குற்றம் சொல்றது. அதுக்கும் கர்த்தர் நம்மளை அழைக்கல. எத்தனை பேர் இதுக்கு ஆமேன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் சபை எதுக்கு வச்சிருக்கிறார்னா, ஒரு கூட்டம் குற்றம் சொல்றாங்க, ஒரு கூட்டம் ஜட்ஜ் பண்றாங்க. இதுக்கு இல்லை, கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறார். நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவரை நான் பிரியப்படுத்த வேண்டும். பாருங்க, பவுல் எவ்வளோ அழகா சொல்றாரு, இந்த பூமியில நான் இருந்தாலும் என் டைரக்ஷன் அதுதான், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஒருவேளை நான் இல்லாம போயிட்டு நான் மரித்து போனாலும் பரலோகத்திலையும் போய் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு என்ன தெரியுமா? ஏதோ ஆண்டவர் ஃபேன்ஸ் கிளப்பை கர்த்தர் அழைக்கல, நற்பணி மன்றம் வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லலை. இன்னைக்கு சினிமா நடிகருக்கு நற்பணி மன்றம் இருக்கிற மாதிரி, ரசிகர்கள் இருக்கிற மாதிரி, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்களை ஆண்டவர் தேடவில்லை. என் நாமத்தை நிமித்தம் ரசிகர் மன்றத்தில் செய்கிற மாதிரி கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, அது சொல்லல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் சீஷராய் மாற வேண்டும். ஆண்டவருடைய அழைப்பு என்ன தெரியுமா? என்னை பின்பற்றணும். எப்படி பின்பற்றணும்? தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் ஒவ்வொரு நாள், இந்த உலகத்தில் எத்தனை நாள் நம்ம இருக்க போறோமோ அத்தனை நாளும் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவன் அவன்தான் ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறவன். ஏதோ 2 காரியம் சர்ச்சில் வந்து 2 வேலையை செய்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால் இதை கண்டிப்பாக ரட்சிக்கப்படாதவங்க பார்த்து ஆண்டவர் சொல்லலை. இயேசுவை அறியாதவன் இயேசு நாமத்தில் பிசாசை துரத்துறது இல்லை. என் நாமத்தினால் பிசாசை துரத்தினேன். 7ஆம் அதிகாரம் 16, 20, 22, 23 எவ்வளவு கிளியரா ஆண்டவர் சொல்றாரு. மத்திய 7, 20, 22, 23 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறோம் இல்லை. நீங்க நினைக்கலாம் நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை கிஃப்டை பார்த்து ஜனங்களை ஜட்ஜ் பண்றாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, எதினால் அறிவீர்கள்? கனிகளினால் அறிவீர்கள். ஹல்லேலூயா. மைக் பிடிச்சி பிரசங்கம் பண்றனால இல்லை, அவங்க சொல்றப்ப பிசாசு ஓடுது, வாவ், அது நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். அதோட சொல்லியிருந்தா பரவாயில்ல. இன்னொரு வார்த்தை சொல், நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசுவை குறித்து வேதம் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இங்கே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, நாங்கள் காலையில் எந்திரிச்சா போதும், வெளியே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியுமா, சாட்சி சொல்றாங்க, எங்க வீட்டுக்கு வெளியே போனாவே எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மேல இருந்து வந்துடும். நீங்க தண்ணி நீங்க குடத்தில் எடுப்பீங்க, அங்க எடுப்பீங்க, நாங்க கற்பாறை கிட்ட போய் நின்னாவே எங்களுக்கு தண்ணி வந்துடும். உங்களுக்கு போத்தி சிவா டெக்ஸ்டைல்ஸ்லாம் தேவை. நாங்கள் 40 வருஷமா ஒரே ட்ரெஸ் போட்டிருக்கோம். ட்ரெஸ்ஸு கிளியவும் இல்லை, அழுக்காகவும் இல்லை, செருப்பை கூட மாத்திர வேலை எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ அற்புதம் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு கேட்டால் நீங்களும் நினைப்போம், ஐயோ அப்பா, இதுதான்டா கூட்டம், இதுதான்டா ஜனங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், இதை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்களை பற்றி என்ன சொல்றாரு தெரியுமா? 1 கொரிந்தியர் 10 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். அப்படி இருந்தும் இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். மேல இருக்கிற 4 வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்று ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவ. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்கிறாரு, எனக்கு நல்ல வேலை கிடைக்குது, பெரிய கார் கிடைக்குது, வீடு கிடைக்குது, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நல்லது. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன், எல்லாரும் வாசிக்கலாமா? தேவன் பிரியமாய்
இருந்ததில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் கேட்குறாரு, பதில் தராரு. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது, அதனால எனக்கு பரலோக டிக்கெட் கன்ஃபார்ம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு. அதே வார்த்தை பாருங்க, இயேசுக்கு ஒரு வார்த்தை, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இங்கே அற்புத அடையாளத்தை பெற்றுக்கொண்ட இந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்களில் நான் பிரியமாக இருக்கவில்லை. நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க போகிறீங்க? இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை செய்வதில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உம்மை நான் பிரியப்படுத்த போகிறேன். அப்படி இருக்க போறீங்களா? இல்லை எனக்கு அது இது கிடைக்குது, நான் நல்ல சாப்பாடு ஆண்டவர் தராரு, போதும், எனக்கு நிறைய அற்புதம் நடக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அப்படி இருந்தும் நான் அவர்கள் பிரியமாக இருக்கவில்லை. என கர்த்தர் வெளிப்படையாக பார்க்குறவர் இல்லை, உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். முற்றிலும் பரிசுத்தமானவங்க. இங்கே கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆனால் பரிசுத்தமாய்க்கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுத்துக்கிட்டே இருப்பார். யாரெல்லாம் கீழ்ப்படுகிறீர்களோ அவங்களுக்கு ஆண்டவர் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆண்டவர் பேச மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் ஆண்டவர் சொன்னதே கீழ்ப்படியில. இந்த வேத வசனத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். பாரத்தோடு சொல்கிறேன், ஆதி திருச்சபையில் இந்த நாட்களில் பெந்தெகோஸ்தே சபையில் ஆராதனைக்கு முந்தின நாள் ஆயத்த கூட்டணும்னு வைப்பாங்க. மொத்த சபையும் அங்கே வந்து ஆயத்தமாகி ஆண்டவரே என் கூட பேசுங்கன்னு கதறி ஜெபிச்சுட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் முதல் நூற்றாண்டு சபை தினந்தோறும் அப்பம் விட்டாங்க. இன்னைக்கு அந்த லெவலில் நம்ம போக வேணாம். அட்லீஸ்ட் டெய்லி வந்திருக்கிறாங்க சபைக்கு. இல்லை, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சனிக்கிழமை வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு, ஆண்டவரே நாளைக்கு என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன கூட்டம். நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சொன்னேன், ஆண்டவர் எப்படி தெரியுமா சோதித்து பார்ப்பாரு நம்மளை? வேதம் சொல்லுகிறது, அக்னியினால் சோதித்து பார்க்கிற தேவன். நீங்கள் கட்டினது நிலைச்சு நின்னா தான் கர்த்தர் கூலியை தருவார். வைக்கோல்ல கட்டியிருந்தீங்கன்னா அக்னி அதை பட்சித்து போட்டு விடும். ஆனால் நமக்கு ஆண்டவர் இடத்துல கிஃப்ட் வாங்கணும், ஆண்டவரிடத்தில் பரிசை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் பொன்னாக விளங்க வேண்டும். இந்த மாதிரி வைராக்கியம் சர்ச்சில் குறைஞ்சிட்டே வருது. எந்த சர்ச்சை பற்றி பேசுகிறேன்? வேற ஏதோ சர்ச்சை பற்றி இல்லை, நம்ம சர்ச்சை பற்றி பேசுகிறேன். நான் வேற சர்ச்சை நான் பேச கர்த்தர் என்னை அழைக்கல, வேற யாரையும் நான் பேசலை, நம்முடைய குடும்பத்தை பற்றி நான் பேசுகிறேன். 7 நாளில் ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு போயிட்டா ஆண்டவருக்காக பெரிய காரியத்தை செய்தது போல நம்ம நினைக்கிறோம். இன்னும் தேசத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கு, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்காம பரலோகத்தில் போய் அங்கே என்ன பண்ண போகிறோம், என்ன பேச போகிறோம் எனக்கு தெரியல. என்ன பண்ண போகிறோம்? எத்தனை உபவாச ஜெபத்துக்கு வந்தீங்கன்னு கேட்டால் எத்தனை பேர் நான் வந்து உபவாச ஜெபத்தில் வந்து கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் பக்கத்து வீட்டுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டேன். ரட்சிக்கிறது அவருடைய வேலை, எல்லாம் ரட்சிக்கப்படும் நான் சொல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் அவங்களுக்காக எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் இல்லை. கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்குது. பந்தியில் பங்கு பெறவங்க ஒரு தீர்மானத்தோடு எந்திரிங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கை எந்த டைரெக்ஷனில் போனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒரே ஒரு டைரெக்ஷன், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். நான் இந்த சரீரத்தில் குடியிருந்தாலும் இல்லாமல் போனாலும், உயிரோடு இருந்தாலும் மரிச்சு போனாலும், பரலோகத்தில் போய் நீங்கள் ஆண்டவருக்காக எதுவுமே செய்ய முடியாது. அங்கே போய் சிலுவையை சுமக்கிற வேலை கிடையாது, அங்கே சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது, பரலோகத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கவே முடியாது. இங்கே ஒன்றே ஒன்று பண்ணலாம், துதிக்கலாம். எத்தனை பேர் ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாக ஆண்டவரோட பேச ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டைம் இல்லை நமக்கு, சீக்கிரமாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க பேசுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு நிமிஷம் ஒப்புரவாகி, ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கம், ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அமைதி ஆண்டவர்கிட்ட பேசுன்னா பேசுங்க, இல்லை சத்தத்தை உயர்த்தி பேசுன்னா பேசுங்க. எப்படி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்புரவாய் தான் போகணும்.
கேஸ்தமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை கேஸ்தமனே பூங்காவினில். ஆண்டவர் நல்லவர். இந்த வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பந்தி பரிமாறப்படும். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படோ. கர்த்தர் நல்லவர். மற்றவர்களின் நியாயம் தீர்க்கல, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்குங்க. நீங்கள் கேட்டால் ஒரே செகண்டில் ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய பந்தி உங்களுக்காய் பரிமாறப்படுகிறது. ஜெப சிந்தையோடு ஆண்டவரிடத்துல ஒரு தீர்மானத்தோடு இந்த பாடலை பாடுவோம். கேஸ்தமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எதற்காக? ஆத்துமாக்களுக்காக. கேஸ்தமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. ஏதிசையும் தோணிக்கின்றதே எங்கள் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ, ஹல்லேலூயா. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ செந்நிறமாக்கினரோ. அப்போதும் அவர்க்கா வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. அப்பாவும் மனம் பெரிதே. நமக்காக பிற்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற இந்த கரங்களில் இருக்கிற அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். நாம் எல்லாரும் ஒரு மனமாய் ஏகோபித்து, ஆண்டவரே எங்களுக்காக பிற்கப்பட்ட இந்த சரீரத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா?
எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறபடிய சரீரம் ஆண்டவர், எங்களை பரிசுத்தமாக்குகிறபடிய சரீரம் ஆண்டவரே. மக்கள் நடி நாம் எல்லாரும் ஏகோபித்து நாம் அப்பத்தை புசிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, விலையேற பெற்ற ரத்தம். ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த ரசத்தை நாம் கரங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எங்களுக்காய் சிந்தப்பட்ட விலையேற பெற்ற ரத்தத்துக்காய் உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவர், நரகத்தின் வழியில் போய்கொண்டிருந்த எங்களை திருப்பி நம்முடைய ரத்தத்துக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நம்ம எல்லோரும் யோகபித்து இந்த ரசத்தை நாம் பாடம் பண்ணுவோம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவ தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவ தந்தீரன்றோ. கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. இப்போதும் நினைத்தாள். ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு நாங்கள் அன்பு கூறுகிறோம். ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் ஒரு மனிதனும் கெட்டு போய்விடக்கூடாது. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ பேர் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்களே. ஆண்டவரே, அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது நாங்கள் கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் வருவதற்கு ஒரு ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாரும். ஏன் நம்முடைய வீடுகளில் குடும்பங்களில் இன்னும் இந்த இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளாத ஜனங்கள் நித்திய ஆக்கினைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறாங்களே. ஆண்டவரே, அவர்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத எங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக உறவுகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடுவீராக தொடுவீராக. ஆண்டவரே, காணி ஆட்சிக்கு புறம்பாயிருந்த எங்களை உம்முடைய அன்பின் கரம் தொட்டதே, அதே போல ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்களையும் தொடட்டும். ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாகட்டும். கல்வாரியிலே சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது. ஆண்டவரே, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உங்களை மாதிரியே நாங்கள் வாழ்வதற்காக தான் இந்த கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டீராப்பா. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ சொல் செயல் சிந்தை எல்லாவற்றிலும் உம்மை மாத்திரம் பிரியப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தர் செய்கிறதான தொழில், வியாபாரம், உத்தியோகம் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக அன்பின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சேஷமா இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற ஜெபத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கரம் நீட்டப்படட்டும். தடைகளை மாற்றி கொண்டு வருவீராக. ஜெபங்கள் எல்லா காரியத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும். எத்தனை பேர் உண்மையா வாஞ்சையோடு ஆண்டவரே இந்த சனிக்கிழமை ஜெபத்துக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறாங்களா? ஆண்டவரே, வழிவாசலை கத்த திறப்பீராக, தடைகளை கத்த மாற்றுவீராக. நீங்க அப்படி செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
உடைய அன்பின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் விசேஷமாய் கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.